ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு என்ஆர்ஆர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா தக்காளி பிரியாணியும் புதினா துவையலும் முட்டையும் தான் வச்சுருந்தேன். முட்டையாவது இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இன்றைக்கி அதுதான் வச்சுருந்தேன். அப்புறமா நேற்றே காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கேரட்டு பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் தண்ணி வடியலையா, தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி அதை எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி நான் அன்னன்னைக்கு வேலையை அன்னைக்கினே முடிச்சிடணும். எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் எடுத்து வச்சுட்டு அப்புறமா செய்யலான்னா நமக்கு செய்யறதுக்கு சோம்பேறித்தனமாக ஆயிரும். அதனால் அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கே முடிக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் நம்ம எண்ணெய் பிசுக்கு இப்போ அடுப்படியை பார்த்திங்கன்னா கையோடையே தொடச்சி விட்றணும். டெய்லியும் பார்த்திங்கன்னா நான் க்ளீனிங் பண்ணிகிட்டே இருப்பேன். நாளைக்கு செய்யலான்னு சொல்லி நான் என்றைக்கும் எடுத்தே வைக்க மாட்டேன். இந்த கிச்சன் வேலையை நான் முடிச்சிடுவேன். மற்றபடி ஃபேன் துடைக்கிறதெல்லாம் தான் வீக் ஒன்லி பண்ணுவேன். மற்றபடி இந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிற வேலை, இந்த டிவி துடைக்கிறது, ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுலாம் அது ரெகுலராகவே எனக்கு டெய்லியுமே ரொட்டீனாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த துணி துவைக்கிறது, காய போடுறது, மடித்து வைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அடுக்கி வைக்கிறது, இந்த வேலை ரெகுலராகவே எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தான். இருந்தாலும் நான் என்னோடய ரொட்டீன் நான் சொல்லிக்கிறேன். எப்போவுமே நம்ம வீட்டில் இப்படியே ரெகுலராக ஆனால் எனக்கும் தோணுமே நான் அப்புறமா செய்யலாம் அப்படின்னு. ஆனால் அப்புறமா செய்யலான்னு சொன்னால் எனக்கு சோம்பேறித்தனம் அப்புறமா எழுந்திரிச்சு செய்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதனாலேயே எல்லாம் முடித்து வச்சுட்டு ரிலாக்ஸாக போய் நம்ம உட்காந்துக்கலாம் பாருங்கள். ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலுமே அங்கே போனாலும் நம்ம வீடு இப்படி கிடைக்குதே, இது இப்படி விட்டுட்டு வந்துட்டுமேங்கிற ஒரு பதட்டம் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சுக்கிட்டையெல்லாம் எப்போவும் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பிஸ்கு, நம்ம ஏதாவது குழம்பு ஊற்றுறது, இதெல்லாம் காலையில் நான் வேலை செய்யும் போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது அது தெரிச்சிரும். அதையெல்லாம் கையோடையே க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். தனியாக வரும்போது வாங்கி கொடுத்து 14 வருஷம் ஆச்சு. இனி ஒரு ரிப்பேர் ஆனதில்லை. என்ன பார்த்திங்கன்னா அந்த புஷ்ஷு மட்டும்தான் போச்சு ஒரு தடவை. மற்றபடி இது ஒரு ரிப்பேரும் ஆனதில்லை. எப்போ எடுத்து இந்த மிக்ஸி அரைக்கும் போதுமே எங்கள் அத்தாம்மா வாங்கி தந்ததுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நான் செய்வேன் அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா அது அந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை கடை வச்சுருக்கும் போது வாங்கின மிக்ஸி. அது 4 மிக்ஸி என்னமோ இருந்துச்சு. அதில் ஒரு மிக்ஸி தான் இப்போ எங்ககிட்ட இருக்குது. 4 மிக்ஸி எங்கள் அத்தை எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினச்சாங்க போல். இருந்ததுன்னா 3 பிள்ளைகளுக்கு ஆகிருக்கும் பாருங்கள். சரி, என்ன ஒரு மிக்ஸி தான் எங்கள் அம்மாவோடது தான், கொடுத்துருவேன். ஜூஸ் அடிக்கிறதுக்கு வேண்டி எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஃப்ரிட்ஜு துடைக்கிறது, டிவி துடைக்கிறது, பெட்டெல்லாம் தட்டி விட்டு அதையெல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த வேலை தான் நடந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும், பிடிக்காது, எரிச்சலாக வரும், கோபமாக வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு யார் வீட்லையாவது வேலை செய்யணும்னா பிடிக்கும் தான். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பாருங்களேன், எங்கள் அம்மா ஒரு வேலையுமே சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் அங்கே வேலை செஞ்சுட்டுலாம் வரையில்லை, இங்கே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. நானும் என் தங்கச்சிகளாக வந்தால் ஒரே அரட்டை தான் அடிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா தான் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் கூட மேலே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் கிடப்போம். இருந்தாலுமே நீங்கள் போங்கம்மா, நீங்கள் போய் உட்காருங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நாங்கள் கேட்கவே மாட்டோம். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பாப்பாவுக்கு லீவு. எங்கள் பாப்பா கூட மாட எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு லீவு. பெரிய பாப்பாவும் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. நான் எப்படி வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கிறேனோ அதே மாதிரி தான் எங்கள் பாப்பா அவங்களும் வீட்டை நீட்டாக வைக்குவாங்க. அதனால் எங்கே போகிறதா இருந்தாலும் எங்கள் பாப்பா அவங்கள விட்டு போயிடுவேன். ஆனால் நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருவாங்க. அப்புறம் டெய்லியும் நம்ம இந்த ரொட்டீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. நம்ம இது சேர்த்து வச்சுட்டு இருந்தோன்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்னன்னைத்த துணி நம்ம அன்னன்னைக்கே துவைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரிட்ஜு நான் வெளியே தான் டெய்லி தொடச்சி விட்ருவேன். உள்ளுக்குள்ளே எங்கள் சின்ன பாப்பா தான் க்ளீன் பண்ணி எடுத்து நீட்டாக பாப்பாவோ பெரிய பாப்பாவோ சின்ன பாப்பாவோ நீட் பண்ணி எடுத்துருவாங்க. பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. வீக்லி நான் மாவு 1 டைம் அரைக்குவேன். வீட்டில் தான் மாவு அரைக்குவேன். கடையிலலாம் நாங்கள் மாவு வாங்க மாட்டோம். என்னம்மா நீ மட்டும்தான் நீட் பண்ணுவியா, நாங்கள்லாம் வீட்டை க்ளீன் பண்ண மாட்டோமான்னு கேட்காதீங்க.
க்ளீன் எப்படி ரொட்டீன் பண்ணுவீங்க டெய்லின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தான் நான் என் வீட்டுக்குள்ளே எப்படிலாம் நான் ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி தான் வீடியோ அந்த தான் போட்டுட்ருக்கேன். நம்ம இந்த டிவியெல்லாம் துடைக்கும் ரொம்ப அழுத்தி துடைக்கக்கூடாது, மேலாப்பில் தான் துடைக்கணும். டெய்லி துடைக்கிறங்காட்டி அழுக்கெல்லாம் இருக்காது, இருந்தாலுமே இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுட்டு தான் நான் துடைக்குவேன். அந்த தூசியெல்லாம் இருக்குமில்ல, துணியிலெல்லாம் துடைக்க மாட்டேன், டிஷ்யூ பேப்பரில் தான் நான் டிவியெல்லாம் துடைச்சிருவேன். சுவிட்ச் பாக்ஸ் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் எல்லாமே துடைச்சிக்குவேன் நான். கிச்சன் ஐட்டத்தில் தான் கிச்சனில் ஃபுல்லாக துணியை வச்சு துடைக்குவேன். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜையும் துணியில் தான் துடைச்சிக்குவேன். அப்புறம் இந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதையெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக துடைக்கும் போது நம்ம டெய்லியும் கை வைக்கிறங்காட்டி இதெல்லாம் நான் டெய்லி துடைக்க மாட்டேன், வீக் ஒன்லி தான் துடைக்குவேன். டெய்லி துடைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடு பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி நம்ம கை வச்சு சுவிட்சு போட்டுக்கிட்டே தான் இருப்போம், போடுவோம் ஆஃப் ஆக்குவோம், அப்போ வந்து நமக்கு அந்த கையாச்சு விழுந்துக்கிட்டு அசிங்கமாக அழுக்கெல்லாம் பெட்டுக்கிட்டே தானே இருக்கும். வீக் ஒன்லேயே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். நீ வீட்டையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு தொழுது சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துருவேன். இன்றைக்கான வேலை இவ்வளோ தான். இதே தான் டெய்லியும் நான் பண்ணிகிட்ருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏதோ கொஸ்டின் கேட்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, பதில் சொல்லலாம். தேங்க்ஸ்.